ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாக் எக்ஸ்ப்ளோரர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்கணும் ஒரு பெஸ்ட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க வீடியோ எடிட் பண்ணுறதுன்றது கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நான் அந்த வீடியோ சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா CapCut ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாஃப்ட்வேர் ஒரு ஃப்ரீ டூல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இந்தியாவில் அலௌட் இல்லை. ஆனால் இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம வீடியோ எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலான்ற பற்றி தான் அவங்க இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். CapCut சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டூல் தான். நீங்கள் இந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ எடிட் பண்ணி எங்கே தேவையோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் சேனலில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை பற்றி நான் ப்ரீஃபாக நம்ம உங்களுக்கு உள்ளே போய் எப்படி பண்ணுறதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் உங்கள் பிசிலையோ லேப்டாப்லேயோ நீங்கள் கூகுள் க்ரோமில் என்ட்ரி ஆகிக்கிங்க. என்ட்ரி ஆகிட்டு கூகுள் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் சர்ச் பாக்ஸில் CapCut ஃபார் விண்டோஸ் என்ன நீங்கள் உங்கள் விண்டோஸ் இருக்கோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் 7 7, விண்டோஸ் 10 10 போட்டுக்குங்க. போட்டோன்னே உங்களுக்கு இந்த ஃபைல் ஹோஸ்ட்லேயும் இந்த லிங்க் கிடைக்கும். உங்களுக்கு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிக்குங்க. என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஷோ ஆகும். CapCut ஃபார் பிசின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் வெர்ஷன் இருக்கும். இல்லை நம்பர் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரைட் கார்னர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும். அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்கில் உள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஃப்ரீ டவுன்லோடை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த இது ஷோ ஆகும். பாப்அப் விண்டோ ஷோ இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா CapCut 2.2.0 அப்படின்னு இருக்கும். அதில் ஸ்டார்ட் டவுன்லோட்னு நீங்கள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த CapCut சாஃப்ட்வேர் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸர் தான். நியூ பிகினருக்கு ஈஸியாக இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல் லொக்கேஷன் நீங்கள் அது எங்கே தேவையோ நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ண பின்னாடி டவுன்லோட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஆன பின்னாடி நீங்கள் எப்பயும் போல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த டெஸ்க்டாப்பில் அந்த ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு உங்களுக்கு உள்ளே போய் நீங்கள் உங்கள் ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிக்கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த CapCut பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பேன் ஆகிருக்கு. இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த CapCutல நீங்கள் எடிட்டிங் பண்ணுறப்போ உங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். அப்போ நெட்வொர்க் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ட்ரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் அதை சொல்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக CapCut சாஃப்ட்வேர் இந்தியாவில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வின்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு VPN சாஃப்ட்வேர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் கூகுள் சர்ச்சில் போய் நீங்கள் சர்ச் பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வெப்சைட் லிங்க் இதாகும். அந்த வெப்சைட் லிங்க்கில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பிசியில் விண்டோஸில் பண்ணணுமோ கூகுள் ட்ராப் பண்ணணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது பெட்ரு ஃப்ரெண்ட்ஸ். நான் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் VPN-ஐ. இன்ஸ்டால் பண்ணோன்னே டெஸ்க்டாப்பில் இந்த ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா TCP எந்த கண்ட்ரி வேணுமோ உங்களுக்கு அந்த IP கோட் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் உங்கள் CapCut-ஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நியூ ப்ராஜெக்டை நீங்கள் உள்ளே செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுமோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் நியூ ப்ராஜெக்டில். நம்ம லாஸ்ட்டாக நம்ம CapCut ஓப்பன் பண்ணுறப்போ நெட்வொர்க் எரர்னு இருந்துச்சு. இப்போ VPN இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு எஃபெக்ட் எல்லாமே ஷோ ஆரம்பிக்கும். நம்ம வீடியோவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு எடிட் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் இதில் எப்படி எடிட் பண்ணேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். CapCut ஒரு யூடியூப் பிகினருக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப ஒரு ப்ரெஷரே இல்லாமல் ரொம்ப ஒரு இது நமக்கு ரொம்ப டைம் சேவிங் பண்ணி கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம சாஃப்ட்வேர் நம்ம ஒரு வீடியோ ஃபைலை ஈஸியாக இதில் எடிட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே நீங்கள் இதில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷலான இந்த டூலில் என்ன ஒரு விஷயம்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களோட வீடியோ நீங்கள் நார்மலான ஒரு பேக்ரவுண்ட் எடுத்திருப்பீங்க. லைக் ஒரு வீட்லேயே எடுத்திருப்பீங்க. ஆனால் பின்னாடி பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்க இந்த சாஃப்ட்வேர் அப்படி பேக்ரவுண்ட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்த
வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து விண்டோவுக்கு ரெண்டு எடுத்துருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டு இமேஜஸ் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட இமேஜஸ் வேணுமோ வந்து அதை டவுன்லோட் பண்ணி வந்து இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பேக்ரவுண்ட் வந்து நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு பிக்சராகவும் வச்சுக்கலாம், ஒரு வீடியோவும் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. வந்து இதை வந்து ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து ஒரு டுட்டோரியல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு வந்து உங்கள் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆடியோ ஃபைல் வந்து எந்தெந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிகினருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த CapCut சாஃப்ட்வேர் வந்து. லாஸ்ட்டில் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீடியோ ஃபைல் வந்து ஒரு HD லெவலில் வேணுமா, இல்லை 4K வேணுமா, 2K வேணுமான்றதை நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து இந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பிசியில் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நல்லா ஒரு பெர்ஃபெக்டான வீடியோ போடணும், நல்லா ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸரான சாஃப்ட்வேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம சேவ் ஆன ஃபைல் வந்து நம்ம பிசியில் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து உங்கள் பிசியில் பிசியில் போயிட்டீங்கன்னா வந்து அதில் வீடியோஸில் உள்ளே போயிட்டீங்கனாலே வந்து CapCutனு ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக அதாக இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த VPN வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வந்து CapCut யூஸ் பண்ணி முடிச்சிட்டா இனிமேல் நம்மளுக்கு இது தேவைப்படாது. நீங்கள் வந்து CapCutடையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எடிட் பண்ண அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பேக்ரவுண்டெல்லாம் வந்து எப்படி வந்து எடிட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நான் யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம யூடியூப்பில் போய் அந்த வீடியோ ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடிட் பண்ண வீடியோ. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு இருக்கும். ஒரு இன்ச்சஸ் கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு பிகினருக்கு வந்து நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற அப்டேட் வந்து உங்களுக்கு திருப்பி ரீச் ஆகணும் வந்து மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.